ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்தில் முதல்ல அர்ஜுனனுடைய 2 கேள்விகளை அடுத்து பகவான் பதில் சொல்லிகிட்டே வராரு. ஐஸ்வர்யார்த்திகள் என்னெல்லாம் செய்யணும், கைவல்யார்த்திகள் என்னெல்லாம் செய்யணும், அப்புறம் பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்ட்டுலாம் சொல்லிட்டு வந்த பகவான் அடுத்து ஒரு 2-3 ஸ்லோகங்களில் கடைசி காலத்தில் மரண காலத்தில் என்ன செய்யணும், என்ன நினைவு இருக்கணும்னு சொல்கிறாரு. இது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றதுனால கண்டிப்பாக அவசியம் கேட்கலாம். 5வது ஸ்லோகம். அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யஃப் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சயः. அந்த காலினா கடைசி காலத்தில் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய காலத்தில் மாம் ஏவ ஸ்மரன் என்னையே நினச்சி கொண்டு இருக்கணும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. கலேவரம் முக்த்வா உடலை திறந்து யஹ பிரயாத்தி இப்படியாக, அதாவது என்ன நினச்சிக்கிட்டே யார் ஒருத்தர் கிளம்புறாங்களோ, இந்த உடலை விட்டுட்டு கிளம்புறாங்களோ, மத்பாவம் யாத்தி என்னுடைய மேலான நிலையை அடைகிறாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அத்த சம்சய நாஸ்தி, இந்த கருத்தில் சந்தேகத்துக்கே இடமில்லைன்னு பகவான் அவ்வளோ ஒரு உறுதியோடு சொல்கிறாரு. அதாவது கடைசி காலத்தில் மரணப்படுக்கையில் இருக்கும்போது என்னோட நினைவையே கொண்டு இந்த உடலை விட்டு யார் போகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த ஜென்மத்துக்கு பிறகு என்னுடைய ஒரு மேலான நிலையை அடைகிறாங்க. இதில் சந்தேகத்துக்கே இடமில்லைன்னு சொல்கிறாரு. தொடர்ந்து 6வது ஸ்லோகத்தில் யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் त्यजत्यन्ते कलेवरं तं तमेवैति कौन्तेय सदा तद्भावभावितः. யம் யம் வாப்பி எதை பற்றிலாம் ஸ்மரன் பாவம் நினச்சிக்கிட்டு அந்தே கடைசி காலத்தில் கலேவரம் தியஜதி இந்த கலேவரம்னா இந்த உடலை விடுறாங்களோ, தம் ஏவ ஏத்தி அதையே அடைகிறாங்க, அந்த நிலையே அடைகிறாங்க. சதா எப்போதும் தத்பாவ பாவிதக அதையே நினச்சி கொண்டு இருப்பதால் அப்படின்ட்டு. அதாவது இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் பகவான் சொன்னது கடைசி காலத்தில் என்னையே நினச்சிக்கிட்டு இந்த உடலை விட்டு யார் புறப்படுறாங்களோ அவங்க இந்த பிறவிக்கு பிறகு என்னுடைய இந்த உயர்ந்த ஒரு நிலையை அடைவாங்க, இதில் சந்தேகத்துக்கு இடமில்லைன்னு சொன்ன பகவான் இப்போ 6வது ஸ்லோகத்தில் எதை பற்றிலாம் நினச்சிக்கிட்டு கடைசி காலத்தில் உடலை விடுறாங்களோ அதையே அடைகிறாங்க, இல்லை அந்த நிலையே அடைகிறாங்கன்னு பகவான் சொல்கிறாரு. அதாவது ஏன்னா அதை பற்றி தானே எப்போதும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு முக்கியமான தருணத்தில் எந்த ஒரு விஷயம் நமக்கு நினைவுக்கு வரும் அப்படின்னா எப்போதும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் நமக்கு அந்த ஒரு முக்கியமான தருணத்துலையும் வரும். அந்த கடைசி காலன்றது ஒரு முக்கியமான தருணம் தானே. அப்போ அந்த முக்கியமான தருணத்தில் எதை பற்றிலாம் நீ நினச்சிக்கிட்டு இந்த உடலை விட்டு போகிறியோ அதுவாகவே அடைவாய், இல்லைன்னா அந்த நிலையே அடைவான பகவான் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதில் நமக்கு சில சந்தேகங்கள் கண்டிப்பாக வரலாம், அதையும் தொடர்ந்து பார்க்கலாம். வேறு பகவான் என்ன சொல்கிறாருன்றதையும் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.